எப்பவும் போல் நம்ம கடைசியாக இறங்கி கடைசியாக போவோம். ஒன்றும் இல்லையே, நம்ம எல்லாம் எடுத்துட்டியா? ஆமாம், என்ன இருக்குது கையில்? இருக்கிறதே 2 பை தான். 2 பையே செக்கின் பேக்கேஜில் கீழே ஓட்டாச்சு. அவ்வளோதான். கரெக்டாக ஆன் டைம். ஆமாம், டான் இறக்கிட்டாங்க. பரவாயில்ல. என்ன மறுபடியும் கீழே இறக்கும்போது அந்த இதே கீழே இறக்கினாங்க வரும். சக்கரத்தை டறக்கு புறக்கடிச்சு பயந்து போயிட்டேன். பயந்து. தேங்க்யூ. என்ன கொஞ்சம் இறக்கமாக இறங்கி போகுது. அப்பா, லீன் த வால். நம்ம வண்டி வந்து மூஞ்சி இங்கே இருக்குது. இங்கே இருக்கு வண்டி. போன கீழே ஒட்டு உடையாதுமா. டெம்பர்டு கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல. இங்கே ஒரு வண்டி நிற்கிதுமா. இன்றைக்கு நம்ம இந்த வண்டிலாம் போகிறோமா இப்போ? சரி இரு, நம்ம கேட்டுக்கலாம். அதான் ஒன்றும் கேட்கல. அப்பா, இறங்க இருக்குங்க. 2 மணி நேரம் உட்காந்துட்டு வருவாங்க ஃப்ளைட்டில். ஆனால் அந்த இறங்குறதுக்கு மட்டும் வண்டி வந்து நின்று கதவு கூட நிற்க மாட்டாங்க. டப்பு எல்லா பேக்குகளும் எடுத்து எல்லாம் லைனுக்கு போயிட்டாங்க. அவங்க மைக்கில் 3 தடவை சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இருங்க, நான் வெளியே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அடுத்த ஃப்ளைட் வந்து 6E731ங்க. அதுக்காக வந்து மாற்று என்னது ட்ரான்ஸ்ஃபர் புறப்பாடுன்னு இருக்குது. அதில் போயிட்டுருக்குறோம். ஒரு நீட்டாக ஒரு நடராஜர் சிலை நல்லூர் இருக்குது. லிஃப்ட்டில் கீழேருந்து மேலே வந்தங்க செகண்ட் ஃப்ளோருக்கு. வந்த உடனே பார்த்தா இந்த இடத்துக்கு வந்துருச்சு, செக்கின் இடத்துக்கு. அப்படியே இங்கே தான் மெயின் கேட் இருக்குது பார்த்தீங்களா? அவருங்க எல்லாம் உள்ளே வர்றாங்க. வரும் அப்படியே வந்துருச்சு. வெளியவே போலிங்க. இது யாரோ கேப்டன்ப்பா. ஆச்சோ. அப்புறம் அந்த கதையை ஏன் கேட்குறீங்க? பதிவம் நிற்கிதா? 2.5 மணி நேரம் வந்துட்டு அந்த ஃப்ளைட்டில் அவங்களா கோருங்கிறாங்க. எல்லா பேக் எடுத்துகிட்டு தொப்புன்னு ஓடுதுங்க எல்லோரும். அவங்களா மைக்கில் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, சிட் டவுன் இந்த மாதிரி. இன்னும் டோர் ஓப்பன் ஆகலை, ஓப்பன் ஆனால் தான் எந்திரிக்கணுங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு இதில் சொல்லுவாங்களே, இந்த தோட்டத்துல எல்லாம் அந்த ஆட்டு மந்தையில் இருக்கும் பார்த்தீங்களா, காலை ஓனர் போய் நீக்கும் போது எல்லா ஆடு வந்து அந்த கரெக்டாக கேட்டு நிற்கி முட்டி மோதி. இண்டிகோ எங்கே இருக்குன்னு பாரு. அம்மா வரட்டும். இண்டிகோ எப்படி பார்த்தீங்களா? சென்னை ஏர்போர்ட். சென்னை சாய்வாலா ஐடி எல்லாம் இருக்குது. சென்னை வாலா. இங்கே தாங்க இண்டிகோவையே காணா. ஏன் தாங்க? ஓ, அந்த கடைசியில் இருக்குதாம்மா இண்டிகோ. ஆஹா, இந்த பக்கம் செக்கின். ரித்திக்னால வாழ்க்கையிலே மறக்க முடியாதுங்க. என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ட்ரோனு. இந்த பக்கம் செக்கின். ஏன் கேட்குறீங்க? இவங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ரூல்ஸும் ஒவ்வொரு விதமாக போட்டிருக்கிறாங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து அந்தமான் போகும்போது ட்ரோன் இருக்குது பார்த்திங்கன்னா, மேலே பறக்கிறத வந்து செக்கின் பேக்கேஜில் போட்டு கீழே போயிடணுங்களாமா. பேட்டரியும் கண்ட்ரோலரும் கையில் இருக்கணுமாம்மா. இது வந்து கையில் இருக்கணுங்களாமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சென்னை, டெல்லி இந்த மாதிரி. ஆனால் மும்பையில் எல்லாமே நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகலாம். அதே நான் டெல்லியில் இருக்கிறவர்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு இந்தியாங்கிறது ஒரே நாடு தானுங்க, இத்தனை ரூல்ஸ் வச்சுருக்கிறீங்க நீங்கள், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு ரூல்ஸுங்களாங்க. மும்பையில் எல்லாமே கையில் நம்பி கொடுத்துட்றாங்க, நீங்கள் இங்கே பார்த்தா பேட்ரி கண்ட்ரோல் மட்டும் கையில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு கடைசியாக போட்டார் பாருங்க, ஒரே போடா. சார், ஆஃபீஸருடைய மூடு என்னவோ, ஆஃபீஸருடைய முடிவு என்னவோ அதுதான் சார். நீங்கள் என்ன தான் இந்தியாவில் ரூல்ஸ் போட்டாலும் அதெல்லாம் கணக்கு கிடையாது. அன்னைக்கு ஆஃபீஸர் நல்ல மூடாக இருக்கிறாரா, ரைட் எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுத்துருவார். இல்லையா பிடிக்க வச்சுக்குவார். இல்லையா கீழே போய் அந்த கேபினை உடச்சிடுவார். இதுதான் சார் உண்மை நியாயம் அப்படின்னார். உண்மையாலுமே அவரை நான் வந்து அவ்வளோ பாராட்டினேன். ஒரு ஆஃபீஸராக உண்மையை சொன்னார் கரெக்டாக.
ஆஃபீஸருடைய இது மூடு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி சார் நீங்கள் உங்களை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலாக நீங்கள் வந்து ட்ரோன்ஸ் கொஞ்சம் படிச்சுக்குங்க, கூகுளில் படிச்சுட்டு அந்த கூகுள்லேயும் இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சு அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போய் நீங்கள் தாராளமாக நீங்கள் பேசுங்க. இது கோயில் மாதிரி இருக்குதுங்க, மகாபலிபுரம் கோயில் மாதிரி. இங்கே வந்து மாடு சூப்பராக இருக்குது இல்லைங்க. சென்னை ஏர்போர்ட் கேஃபி டே. இப்போ அடுத்தது வந்து எது சாப்பிடல ஏன்னு கேட்குறீங்களா? என்னதான் நம்ம ஊர் வந்தாச்சு திருப்பூர் சாம்பார், சரி சென்னை வந்தாச்சு சென்னை சாம்பார் இட்லியெல்லாம் சாப்பிடலாம் தானே. கோயம்புத்தூருங்க போய் இறங்கணும். கோயம்புத்தூருடைய நம்ம ஊர் சாம்பார் சட்னி இதுதான் வேணும். பேக் ட்ராப் இருக்குதுங்க. இன்றைக்கும் ஒரு ஆள் காக்கா குஞ்சிங்க வேணும் இங்கேம்மா. இதான் பேக் ட்ராப் ஹெல்ப். இது என்ன ஆள் இல்லை பாரு இங்கே. ஆமாம், ஓ இன்டர்நேஷ்னல் இது. ஆமாம் 40 இன்டர்நேஷ்னல். ஓகே சாரி 40 இன்டர்நேஷ்னல். உடைமை பதிவு செக்இன். சரி ஒன்று பண்ணுறேங்க, செக்இன் முடிச்சுட்டு உங்களுக்கு உள்ளே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக செக்இன் வந்து நம்ம வரவே வேண்டியது இல்லைங்களா. நம்ம கையில் போர்டிங் பாஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து டைரெக்டாக செக்யூரிட்டி செக்இன் போயிடலாமாம்மா. எதுக்கு மறுபடியும் செக்யூரிட்டி செக்இன் தெரியலையே. டெல்லியில் செக்யூரிட்டி செக்இன் பண்ணியாச்சு, எல்லாமே கனெக்டிங் ஃப்ளைட்டு தான். சரி பரவாயில்ல, இருந்தாலும் இன்னொருக்கா செக் பண்ணணும். இனி என்ன பஞ்சாயத்து நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா நான் தான் முதலே சொன்னேன்லங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு செக்யூரிட்டி செக்இன் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதுக்கு தான் அந்த ஆஃபீஸர் சொன்னார், மிலிட்ரி ஆஃபீஸர். இதே மாதிரி எதுக்கால வர்றாரு பார்த்தீங்களா, இதே மாதிரி மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்து ஒரு மூடுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா. மறுபடியும் செக்யூரிட்டி செக்இன் அத்தனை எடுக்கணும், பயிலுக்கு பூரா எடுக்கணும். சரி இருங்க, பார்த்தீங்களா செக்யூரிட்டி செக்இன் முடிச்சுட்டு நீ கேட் நம்பர் 2 போய் உட்காந்துக்க வேண்டியது தான். அவ்வளோதானு. கோயம்புத்தூர் வண்டிக்கே வெயிட்டிங். இன்னும் 1 மணி நேரம் இருக்குதுங்க. எப்படியும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பண்ணிடுவாங்க. 3/4 மணி நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மணி என்ன கரெக்டாக 7:05. ஓகே 8:05 ரைட். ஓகே அதுக்குள்ளே போயிடலாங்க. சரி செக்யூரிட்டிங்கும் போது இங்கே ஃபோன் எடுக்கக்கூடாதுங்க. நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணேன் உங்களுக்கு. பாருங்க என்னெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. பாருங்க தீப்பெட்டி, லைட்ரு, ஸ்பேனரு இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. துப்பாக்கி, கேக்கி, தேங்காய், பொம்மை, ஆயில் கீழு இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. கொஞ்சம் பார்த்துக்குங்க. டிக்கெட்டு கையில் கொண்டு போகக்கூடாது. இதெல்லாம் லக்கேஜ் பேக்கில் போட்டுவிட்டு வேணாம் உனக்கு. அவ்வளோதான். இன்னும் அங்கே கழிக்குது. சரிங்க இருங்க, நான் போயிட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ண. உள்ளே போகிறேன், அங்கே தான் செக்யூரிட்டி செக்இன் நடந்துகிட்ருக்கு. வண்டி கிளம்பியாச்சுங்க. கிளம்பி எத்தனை நிமிஷம் ஆச்சு? 6-7 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளேயே கேமரா ஆன் பண்ணிட்டோம். ஏன்னா மொத்த டைமே 40 நிமிஷம் 45 நிமிஷம் தான் போக போகுதுங்க. சென்னை டு கோயம்புத்தூர். என்ன கடைசி சீட்டை கோத்துட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏஸ் நம்ம தான் கடைசி சீட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 2 சீட் மிச்சம், அதில் 3 இங்கே அங்கே. இந்த சீட் ஃபுல்லாக காலி தான், இதெல்லாம் காலி. ஏம்மா கொப்பா ஃப்ளைட்டாக இருந்தாவா கேட்டிங்களா கதையை? வண்டி ஃபுல்லாக இல்லைடா, ரோட்டில் போயிட்டு கூவி. ஆமாம் பெட்ரோல் செலவு எப்படி ஆகத்தான் போகுது. ஓ இந்த இவங்க பஸ்ஸு ட்ராவல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி ரோட்டில் போய் நின்று சென்னை கோயம்புத்தூர் சென்னை கோயம்புத்தூர் சென்னை கோயம்புத்தூர் வாங்க பாதி டிக்கெட் கூட்டிகிறது ஃபுல் பண்ணிடுறது வண்டியை. சிறப்பான ஐடியாங்க, தரமாக இருக்குது ஐடியா. அதே உங்கள் அப்பா வேணால் ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்க சொல்லு. சரியா? மயில் ஏர்லைன்ஸ் நல்லா இருக்கா? மயில் சரோ ஏர்லைன்ஸ். மயில் பீகாக் மயில்
அவர் வேணால் ஆரம்பிக்க சொல்லு. சரியா? எல்இடிக்கு லைட்டாக கிளேர் ஆகுது மாட்டிருக்குது. எல்இடிக்கு லைட்டு இதாகுது. எல்இடி லைட்டு ஆமாம். எப்பா இவங்க என்ன போட்டாங்க? ரித்திகோட ஃபோனா? நல்ல வேலை. கேட்குற கேள்விகளே எங்கிட்ட பதிலே இல்லைங்க டிஎம்எஃப். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா எந்த காரி எந்த வண்டி இருமா, ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு வரேன் உங்ககிட்ட. எந்த வண்டி எடுத்தாலும் முன்னாடி நகர்த்தி எடுக்கணுங்களாமா. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளைட்டாக இருந்தாலும் பேக்கில் தான் நகருது. ஏன் இந்த மாதிரி பின்னாடி எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். உங்கள் அப்பா மைல் ஏர்லைன்ஸ் ஆரம்பித்தாருன்னா முன்னாடி எடுங்க. மாலை, எலுமிச்சம்பழம் எல்லா வீலுக்கும் தேங்காய் உடைச்சி, இடுகாய் போட்டு, பூசணிக்காய் உடைச்சி டெய்லி எந்தெந்த ட்ரிப் போகுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ரைட், அடுத்த கேள்வி. ஹெட்லைட்டு பவரா? ஹெட்லைட் பவர் அநேகமாக 90க்கு 100 பிளிப்ஸ் பல்ப் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு தெரியுது பல்ப்பு. பார்க்கலாம்ப்பா. ஓ, ஒயிட் எல்இடியா? போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் லேட்டஸ்ட் வண்டி தானே இது. சப்பா, இவங்க கேட்குறதுக்கு பதிலே இல்லைங்க. ஆனால் நீங்கள் இன்னும் நிறைய கேள்வி இருக்குதா? ஆனால் போன வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எவ்வளோ பரவாயில்ல. இது கொஞ்சம் லேட்டஸ்டாக இருக்குது. 2018-19. ஆமாம், டீ காபின்னு வித்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து அவங்க ஃப்ளைட் ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இங்கே இண்டிகோவில் சாப்பிட்றது 100% குட் அண்டு ஹைஜீனிக் அப்படின்னு சொல்லி அந்த இங்கிலீஷில் சொன்னாங்க. நல்ல உணவு. ஆமாம், ஒரு நல்ல ஹோட்டல் இருந்தால் பரிமாறுவாங்க. எனக்கு தெரியும் தாஜ் ஹோட்டல்னு வந்துட்டு இருந்ததுங்க பழசு. நான் பார்த்துருக்குறேன். அப்புறம் இப்போல்லாம் அதிகமாக ஃப்ளைட்டில் போகிறதுல அதனால தெரியறதில்ல. நீ எங்கிறது சர்வ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ளைட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தேங்க. போன வண்டி கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி கொஞ்சம் நீட்டாக இருக்குது. 2019 மாடலுங்க. கொஞ்சம் இதில் இல்லைம்மா, 2019-20 மாதிரி இருக்குது. கொஞ்சம் யூசேஜ் கம்மியாக, கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்குது வண்டி. சீட்டுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது சீட்டு. போன வண்டியில் நல்லா இல்லை சீட்டு, எல்லாம் கிழிஞ்சு கிடந்தது. ஓகே, 2019 ஒரே ஓனர்மா. நம்பர் எந்த ஒரு நம்பரும் தெரியல. இண்டிகோ எந்த ஒரு நம்பர் வரல, மும்பை நம்பரை தான் வருமா. 2019 ஒரே ஓனர், லைஃப் டேக்ஸு, ஃபுல் இன்சூரன்ஸ். ஒரு ஓனர் வண்டி தான் அது. ஏர் இண்டியா மட்டும் 2 ஓனர் ஆயிடுச்சு. ஏன்னா ஏர் இண்டியாவிலேருந்து டாட்டாக்கு போயிடுச்சு இல்லை, அதனால் செகண்ட் ஓனர். அது கவட்டியே பிரியுதுங்க. இந்த ஏரோப்ளைனில் ஏறினதுலேருந்து மேடமுடைய மூளை பயங்கரமாக வேலை செய்யுதுங்க. பயங்கரமாக. உன்னை எத்தனை எழுதி வச்சுருக்கிற? எங்கே சர்வீஸ் பண்ணுவாங்க, எங்கே அலைன்மெண்ட்டு பார்ப்பாங்க, வாட்டர் வாஷ் எங்கே பண்ணுவாங்க, பார்த்துக்கு டிங்கரிங் பெயிண்டிங் எங்கே பண்ணுவாங்க. எப்பா எங்கிட்ட இதுக்கெல்லாம் கேள்வி இல்லைங்க டிஎம்எஃப். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? வண்டி எடுத்த உடனே அடுத்த 7வது நிமிஷம் 8வது நிமிஷம் கடைய ஆரம்பிச்சிருது. டீ காபி வந்துட்டு இருக்குது. டீ காபி நம்மளுக்கு கடையும் இந்த மாதிரி போட்டு கொடுத்தா தொந்தரவே இல்லையாட்டுருக்குதுங்க. போயிட்டு டெய்லி பறந்துட்டு அப்படியே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கலாம். நம்ம எல்லாமே வியாபாரம் பண்ண டீ காபி தவிர அறுதி முருகை இஞ்சி மரப்பான் அதெல்லாம் வியாபாரம் பண்ணுவோம். நம்ம முருகை அறுதி முருகை இஞ்சி மரப்பான் எல்லாம் விற்கணுமா ஃப்ளைட்டில்? தமிழில் விற்கணும், தமிழில் சொல்லி. அதுதான் மேட்ரு, ஹைலைட்டு. ஏமா Ladies and gentlemen, this is the captain once again. We should be commencing our descent into Coimbatore shortly. Presently here on Coimbatore is a little under 30 minutes to run to touchdown. Weather conditions are fine. Visibility is 5 kilometers. Temperature of 70 degrees Celsius on ground.
I do hope you had a pleasant stay on board and we look forward to seeing you back on Indigo flights in the near future. அவர் பைலட் Thank you once பேசணும். again for தேங்க்யூ choosing to fly தேங்க்யூ. Indigo and ஓகே bye for now. தேங்க்யூ ஜி. Cabin crew, prepare for arrival, please. தேங்க்யூ ஜி. அதுக்குள்ளே கோயம்புத்தூர் கிட்ட நெருங்கிருச்சுங்களாமா. அதனால் கேபின் குரூவெல்லாம் தயாராகிங்க, ரெடி ஆகிங்க அப்படிங்கிறாரு கேப்டன். என்ன ஸ்பீடு ஓட்டுறாரு பார்த்தீங்கன்னா, பயங்கர வசதியாக போகிறாருங்கோ இவர். எடுத்து எத்தனை நேரம் ஆச்சுமா வண்டி? 20 நிமிஷம் தான் ஆச்சா? மொத்த டைமிங்கே 40 நிமிஷம் தான். அதான் மொத்த டைமிங்கே 45 நிமிஷம் தான். தாங்க டைம் பாரு இப்போ எவ்வளோன்னு? 9:05. 8:45 வண்டி எடுத்துருச்சு. 8:45னா இதில் ஒரு 15 அதில் 20 நிமிஷம் ஆச்சு வண்டி எடுத்து. அதுக்குள்ளே கோயம்புத்தூர் வரப்போகுதுங்கிறாரு. என்ன மாதிரி ஸ்பீடு ஓட்டுறாரு பாருங்க. அதே நைட் நேரம் கொஞ்சம் டிராஃபிக் இருக்காதுல்ல, கரெக்டாக? பகல்லே இருந்து உங்களுக்கு வண்டியே வர்றதில்லை பார்த்தீங்களா? மூளை எப்படி கவிடி புரியுதுங்க. ஆப்போசிட்டில் வர்ற வெளிச்சம் அந்த மாதிரி இருக்குதுங்க. நம்ம பேப்பர் போட் வண்டி மேடம் 150 மேடம். ஃபைனலாக வந்து கோயம்புத்தூர் வந்து இறங்கியாச்சுங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே யானை, ஒரிஜினல் யானை நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் வந்து பொம்மை யானை. சூப்பராக எல்லாம் விளம்பரம் பண்ணியிருக்காங்க. குரங்கு அம்மை நோய் கண்டறியப்பட்ட நாடுகள். ஓ, இது வேறு இருக்குதா? சூப்பர். நம்ம வந்து திரு கோபிநாத் அவருக்கு நன்றி சொல்லணும். ஏர் டெக்கான் நம்மளை மாதிரி ஒரு சாமானிய மக்களும் இன்றைக்கி வந்து ஃப்ளைட்டில் வர வச்சுருக்காரு அப்படின்னா இவ்வளோ ரேட்டு கம்மியானது ஏர் டெக்கான் கோபிநாத் அவர். சூழலை போட்ட படம் பார்த்துனே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு நன்றி சொல்லிடுறோம். அனைத்து ப்ரோக்ராம் முடிஞ்ச விட்டு வந்தாச்சுங்க. இப்போ வெளியே போயிட்டுருக்குறோம். அப்பா கோயம்புத்தூர் வாசம் 2 வாரம் கழிச்சு அடாடாடாடாடா எப்படி வருது சூப்பராக வருது வெளியே. அருமையாக வந்துட்டுருக்கு. சூப்பர். சரிங்க, எனக்கு நான் முன்னாடி போயிட்டு கொஞ்சம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வண்டி வந்திருக்கும், நம்ம நண்பர் வந்திருப்பாப்லைங்க. நம்ம ஷிஃப்ட்டு தான் வந்திருக்கு. எனக்கு போய் அப்படியே முன்னாடி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்போ முடிக்கிறது? இப்போவே முடிக்கல, இல்லாட்டி முடிச்சிடல. சரி, ரைட், ஓகேங்க. என்ன தான் சொல்லுங்கள், கோயம்புத்தூர் வந்து இறங்கணுன்னு அன்னபூர்ணாவில் சாம்பார் இட்லி வாங்கி சாப்பிட்ற சுகமே தனி. ஏன்னாங்க நம்மூர் சாம்பார் இட்லி, நம்மூர் பூரி, நம்மூர் ரோஸ்ட்டு, காப்பி. நீ அன்னபூர்ணா காப்பி எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க, வாய்ப்பே இல்லை. சரிங்க, இப்போ தான் சாப்பிட்ருக்குறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு கிளம்பிடும். மணி என்னாச்சுங்க, 10 போகுது. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு சாம்பார் இட்லிங்க. அப்பா அமிர்தம் மாட்டிருக்குது. ரொம்ப சந்தோஷம்.